வணக்கம். இது வழக்கு. அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே பிலாக்குறிச்சி கிராமத்தில் உள்ள அந்த முந்திரி காட்டுக்குள் இருந்து அப்படி ஒரு துர்நாற்றம். நேரம் ஆக ஆக அந்த நாற்றம் அதிகரித்துக் கொண்டே போக அதே கிராமத்தைச் சேர்ந்த குமார் என்பவருக்கு சொந்தமான அந்த முந்திரி காட்டில் ஏதோ வித்தியாசத்தை உணர்ந்த கிராமத்தினர் போலீசுக்கு தகவல் கொடுக்கின்றனர். முந்திரி காட்டிற்கு சொந்தமான குமாரை தேட அவர் ஊரில் இல்லை, கேரளாவிற்கு சென்று விட்டார் என்று தகவல் கிடைக்கிறது. கேரளாவிற்கு சென்று குமாரை பிடித்து வந்து விசாரிக்கிறது போலீஸ். விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்களை கூறுகிறார் குமார். அந்த முந்திரி காட்டிற்குள் ஊரே கூடுகிறது. மாவட்ட வருவாய்த்துறையினர், மருத்துவத்துறை மற்றும் காவல்துறையினரின் முன்னிலையில் குமார் குறிப்பிட்ட அந்த இடம் தோண்டப்படுகிறது. தோண்ட தோண்ட துர்நாற்றம் அதிகரிக்க மூக்கை அடைத்துக் கொள்கின்றனர் அனைவரும். குழிக்குள் ஏதோ ஆடை தட்டுப்பட மெதுவாக தோண்டுகின்றனர். ஒரு இளம் பெண்ணின் உடல் வெளியே வருகிறது. அந்த காட்சியை பார்த்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போகின்றனர். அந்த உடல் குமாரின் மனைவியான 23 வயது ஆனந்தி உடையது. பிலாக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த குமாருக்கும் ஆனந்திக்கும் 7 ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடந்தது. 2 மகள்களும் ஒரு மகனுடன் குமாருக்கும் ஆனந்திக்கும் வாழ்க்கை நன்றாகத்தான் போய்கொண்டிருந்தது. குமாருக்கு தமிழ்ச்செல்வன் என்றொரு நண்பன். குமாரின் வீட்டிற்கு அடிக்கடி வருகிறார் தமிழ்ச்செல்வன். குமாரின் மனைவி ஆனந்தியுடனும் பழக ஆரம்பிக்கிறார் தமிழ்ச்செல்வன். பழக்கம் காதலாக மாற தமிழ்ச்செல்வனும் ஆனந்தியும் அடிக்கடி தனியை சந்தித்துக் கொள்கின்றனர். அந்த பையன் அவனோட வேலை செஞ்சிட்டு இருந்தான். அவன் நட்பு ரீதியா வந்தான். வந்து இவன் தண்ணி அடிப்பான், அவன் தண்ணி அடிப்பான். இதை பயன்படுத்திட்டு அவன் மனைவியோட இவன் தொடர்பு வச்சுக்கிட்டான். திடீரென ஒரு நாள் தமிழ்ச்செல்வனுடன் ஓடி போகிறார் ஆனந்தி. அதிர்ச்சியான குமார் பின் அவர்களை தேடி பிடித்து ஆனந்தியை வீட்டுக்கு கூட்டி வருகிறார். செல்வனோட ஒரு தொடர்பு இருந்து அதனால இருந்து வீட்டுல வாழல. வீட்டுல வந்து பிள்ளைங்களை பார்க்காது, சாப்பாடு ஆக்கி கொடுக்காது, பிள்ளைங்களுக்கு துணிமணி துவைச்சு கொடுக்காது, எந்த வேலையும் செய்யாது. சும்மா படுத்தேதான் கிடக்கும். அப்படியே படுத்து கிடக்கும். ராத்திரி 10 மணி 11 மணி ஆனா வெளியாகி போயிடும். இதற்கு பிறகு மீண்டும் 2 முறை தமிழ்ச்செல்வனுடன் ஓடிப்போன மனைவியை வீட்டுக்கு கூட்டி வந்து கண்டிக்கிறார் குமார். இரும்பூசி பையனோட தொடர்பு வச்சுக்கிட்டு வீட்டுல கோமாரத்தை கட்டுப்படல. ஒரு 4-5 தரம் நாங்க போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் பெட்ஷன் கொடுத்து கொண்டாந்து வீட்டுல வச்சு பார்த்தோம். அது நிக்கல. நான் அவனாலதான் போவான், அவன் தான் இஷ்டம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு போயிட்டு. காலையில நினைச்சு பார்த்தோம்னா இருக்காது ஆளு. அப்புறம் நாங்க 4 நாள் 5 நாள் வச்சு தேடி பார்த்து மாலர் மண்டலத்திலே போலீஸ்லயே எங்கெங்கயோ கம்ப்ளைண்ட் கொடுத்து அழைச்சிட்டு வருவோம். திருந்தி எப்படிங்கிற வாழுங்கிற ஒரு நம்பிக்கையில தான் சார் இவ்வளவு நாளா இருந்தோம். இருவருக்கும் அடிக்கடி சண்டையும் வருகிறது. ஆனந்தி தன்னை மாற்றிக் கொள்வதாக தெரியவில்லை.
என் மருமக என் வீட்டுல இருந்து வாழணும்னு நாங்க எதை எதிர்பார்த்தோம். எங்கள்கிட்ட யாரு பேச்சும் கேட்கல, எங்களை யாரையும் மதிக்கல. என்ன டைவர்ஸ் பண்ணி விடு, அது பண்ணி விடு, இது பண்ணி விடுன்னு. நான் அவங்க கூட தான் வாழ்வேன், உன்னை எனக்கு பிடிக்கல, விருப்பம், உன்னை வாழ எனக்கு விருப்பம் இல்ல. அதனால கொச்ச வார்த்தையா பேசி பையனை டைவர்ஸ் கேட்ட மாதிரி, டைவர்ஸ் நான் உன்னை மனசார காதலிச்சு கல்யாணம் பண்ணி நான் உன்னை டைவர்ஸ் பண்ணி கொடுக்க எனக்கு விரும்பல அப்படின்னு பையன் சொன்ன மாதிரி. இத கண்டிச்சாங்க. அவங்க கண்டிச்சு திரும்ப திரும்ப போனாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல 3-4 தடவை கேஸ் கொடுத்தாங்க. தமிழ்ச்செல்வங்கிற பையனை ஒரு தாங்க இதுல மகளிர் மன்றத்துல வான் பண்ணி விட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த போலீஸ்ல போய் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது எங்களை தான் அழைச்சிட்டு போய் குடும்பம் பண்ணுங்கன்னு சொன்னாங்களே தவிர அந்த தமிழ்ச்செல்வங்கிற மேல எந்த ஆசங்கம் எடுக்கல. வெறுத்து போன குமார் நண்பர்களிடம் புலம்ப அவர்கள் குமாருக்கு ஒரு யோசனை கூறுகின்றனர். அதன்படி ஒரு திட்டம் போடுகிறார் குமார். மனைவி ஆனந்தியுடன் பேசி ஊருக்கு அழைத்துச் செல்வதாக கூறி வெளியே கூட்டிச் செல்கிறார். ஊருக்கு வெளியேயுள்ள அரசு முந்திரி காட்டிற்குள் கூட்டிச் சென்று ஆனந்தியின் கழுத்தை நெரித்துக் கொள்கிறார். ஆனந்தியின் சேலையை வைத்தே அவர் தூக்கு போட்டுக் கொண்டது போல் ஆனந்தியின் இறந்த உடலை மரத்தில் தொங்கவிடுகிறார். பின் நண்பர்களின் அறிவுறுத்தல் படி மனைவியின் உடலை தனக்கு சொந்தமான முந்திரி காட்டிற்குள்ளேயே புதைத்து விடுகிறார். தனது மனைவி மீண்டும் காதலனுடன் ஓடிப்போய் விட்டதாக கூறிவிட்டு கேரளா சென்று விடுகிறார் குமார். இதன் பிறகுதான் குமாரின் முந்திரி தோட்டத்தில் இருந்து துர்நாற்றம் வீசியதும் பின் போலீஸ் வந்து குமாரை கேரளாவில் இருந்து கூட்டி வந்து ஆனந்தியின் சடலத்தை தோண்டி எடுத்ததும். ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொன்னோம், இப்பெல்லாம் செய்தி கிடைச்சதும் தப்பு பண்றான்னு சொன்னதும் ஒழுங்கா இனிமேலாம் போவாது அப்படின்னு சொன்னோம். சொல்லிட்டு நாங்க போயிருவோம், திருப்பியும் போயிருவா. எவ்வளவு ஓடிவிட்டான்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க ஓடி போன்னு சொன்னவங்க பேச்சு 2-3 பேரை பேச்சதான் கேட்டுக்கிட்டு போயிட்டு. ஆனா அவங்க வீட்டுக்காரர் கூட வாழுன்னு சொல்லி பார்த்தோம், அவ்வளவு கேட்கல. ஊர்ல 4 பேரை பேச்சு கேட்டுட்டு தான் இந்த அளவுக்கு போய் எல்லாம் சேர்ந்து கொண்டு விட்டாங்க. தற்போது குமாரை கைது செய்திருக்கிறது போலீஸ். பிள்ளைங்களே எனக்கு வேணாம், எனக்கு மட்டும் எனக்கு அந்த கணவன் மட்டும் இருந்தா போதும், நீ எனக்கு புருஷன் இல்லைன்னு சொல்லிவிட்டது கடைசி வார்த்தை. அதுக்குதான் எங்க தம்பி என்னதான் முடிவு செஞ்சான்னு எனக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. இது அவன் விருப்பம் தான், இது எப்படி செஞ்சாங்கிறதே தெரியாது எங்களுக்கு. யாருக்கும் எங்க வீட்டுல யாரையும் கலக்கல. நாங்கெல்லாம் செய்யக்கூடாது, நம்ம பிள்ளை இருந்து வாழட்டோம்னு தான் நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தோம். அது கட்டின கணவனை எவ்வளவு முயற்சி பண்ணி போராடி பார்த்து அவனுக்கு தற்க முடியாத தற்கொலைக்குதான் இது எப்படி ஆளானானே தெரியாது. அம்மாவும் இல்லை, அப்பாவும் ஜெயிலில், ஒன்றும் அறியாத இந்த குழந்தைகள் 3 ஆதரவற்று நிற்கின்றன. தமிழ்ச்செல்வனாலதாங்க எங்க குடும்பம் அழிஞ்சத. எங்க பிள்ளைங்க 3 பிள்ளைங்க தவிக்குது. எங்க தம்பி கோர்ட்ல ஆஜராகி விட்டான். எங்க தம்பிக்கு தான் தண்டனை. அந்த பையனுக்கு எந்த தண்டனையும் கிடையாது. எந்த தண்டனையும் தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கல. தப்பு செய்யாத குடும்பம் வாழணும், எனக்கு மனைவிதான் வேணும்னு சொன்னவன் இப்ப தண்டனை அனுபவிச்சுட்டு கோர்ட்ல சரண்டர் ஆயிருக்கான். அதனால எங்க வீட்டு பிள்ளைங்க தான் தவிக்குது. இப்ப எனக்குலாம் இப்ப தற்கொலை பண்ணிட்டா தேவலான்னு நினைக்குது. எனக்குலாம் தாங்க முடியல சார். எங்க பேர பிள்ளைகளை நான் எப்படி வளர்த்து, எப்படி ஆளாக்கி, எப்படி படிக்க வச்சு, எப்படி நான் எந்த நிலைமைக்கு கொண்டுட்டு வர்றது? எனக்கு வயசு 55 வயசு ஆகி போச்சு. இனிமேலுக்கு நான் என்ன செய்ய போறோம்னு நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். எனக்கு இதான் சார் விடுவி, கடைசி விடுவி. யார் எந்த விடுவது எனக்கு கேட்காதீங்க சார், என்னால தாங்க முடியல சார். இவர் செல்வா. முகங்களில் மட்டுமல்ல, உடல் முழுவதும் தீக்காயங்கள். 50% காயம் ஏற்பட்டிருப்பதாக டாக்டர்கள் கூறினார்கள். ஆனாலும் உயிருக்கு ஆபத்தில்லை, பிழைத்துக் கொள்ளலாம் என்றும் தைரியம் கூறினார்கள் அந்த டாக்டர்கள். அந்த தைரியத்தில்தான் செல்வாவும் மன உறுதியுடனும் பெரிய நம்பிக்கையுடனும் தனக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சையை அத்தனை வலியுடனும் தொடர்ந்து வந்தார். செல்வாவிற்கு மட்டுமல்ல, அவர் நண்பர்களுக்கும் மருத்துவ ஊழியர்களுக்கும் கூட செல்வா பிழைத்துக் கொள்வார் என்ற நம்பிக்கை இருந்தது.
திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வந்த செல்வாவை மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கே இறந்து போகிறார் செல்வா. அத்தனை பேரின் நம்பிக்கையையும் பொய்யாக்கி தீக்காயங்களுக்கு இரையாகி போகிறார் செல்வா. என்ன நடந்தது? செல்வாவின் மேல் நெருப்பு பற்றிக் கொண்டது எப்படி? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலிருந்து நெல்லை புதிய பேருந்து நிலையத்திற்கு அந்த தனியார் பேருந்து கிளம்பி வந்து கொண்டிருந்தது. சங்கரன் கோவில் அழகநேரியைச் சேர்ந்த தங்கராஜ் என்பவரின் மகனான 25 வயது செல்வா அந்த பேருந்தில் கண்டக்டராக வந்து கொண்டிருந்தார். கோயில்பட்டியிலிருந்து ஒரு பஸ் திருநெல்வேலிக்கு வந்தது. அந்த பஸ்ல வேலை பார்த்த கண்டக்டர் பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப அமைதியான நல்ல பையன். ஏன்னா ரெகுலரா அதுல வர்றவங்க நம்ம நண்பர்கள் சொன்னாங்க. பேருந்து கங்கை கொண்டான் வருகிறது. அந்த பேருந்தில் 3 இளைஞர்கள் ஏறுகின்றனர். நெல்லைக்கு டிக்கெட் எடுத்த அவர்கள் நல்ல குடிபோதையில் இருந்தனர். பேருந்தின் உள்ளே வராமல் படிக்கட்டிலேயே நின்று கொண்டு மற்ற பயணிகளுடனும் தகராறு செய்து கொண்டு வருகின்றனர் அந்த இளைஞர்கள். எத்தனை சொல்லியும் கேட்காத அவர்களை ஆலையுத்து பஸ் நிறுத்தத்தில் இறக்கி விடுகிறார் செல்வா. கண்டக்டரா அவர் வேலையை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. வரும்போது இடையில ஒரு 3 பேரு கொஞ்சம் குடிபோதையில ஒரு 3 இளைஞர்கள் வந்து பஸ்ல ஏறிருக்காங்க. அவங்ககிட்ட வந்து ஒரு டிக்கெட் கேட்டிருக்காரு. அவ்வளவுதான். கண்டக்டரா அவரோட வேலையை செஞ்சிருக்காரு. அதுக்கு அந்த இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா போதையில இருந்ததுனால சண்டை போட்டிருக்காங்க அவர்கிட்ட. அப்போ அதுல இருந்த அந்த பஸ்லயே வந்த 2 காவல்துறையை சேர்ந்தவங்க சரி இந்த பிரச்சனை அதிகமா வருது அப்படிங்கறதுக்காக அவங்கள சத்தம் போட்டு இறக்கி விட்டுருக்காங்க. நெல்லை பேருந்து நிலையத்திற்கு வருகிறது அந்த பேருந்து. செல்வாவால் இறக்கிவிடப்பட்ட 3 இளைஞர்களும் பேருந்தில் இருந்து இறங்கிய செல்வாவிடம் வந்து தகராறு செய்கின்றனர். பஸ் வந்து திருநெல்வேலிக்கு வந்துருச்சு. திருநெல்வேலிக்கு வந்த பிறகு பாத்தீங்கன்னா பஸ்ல வந்தது 3 பேரு. அவங்க இறங்கி அதுக்கப்புறம் பஸ் ஒரு பைக் எடுத்துட்டு 2 பேர் மட்டும் பின்னாடியே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்காங்க. புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு அந்த பஸ்ல வந்து அந்த பஸ் ஆட்களை இறக்கி விட்டுட்டு திரும்ப கோவில்பட்டிக்கு போறதுக்காக தயாரா இருக்கிற டயத்துல வர்றாங்க. செல்வா வழியில் இறக்கி விட்டதா அவமானப்பட்டு போன அந்த இளைஞர்களிடம் அவ்வளவு ஆத்திரம். திடீரென ஒரு இளைஞர் அவர்கள் கொண்டு வந்திருந்த பெட்ரோலை செல்வாவின் மேல் ஊற்ற இன்னொருவர் நெருப்பு பற்ற வைக்கிறார். அந்த கண்டக்டர் மேல கோபம் வச்சுக்கிட்டு அந்த பஸ்ஸுக்குள்ள ஏறி அந்த கண்டக்டர் மேல பெட்ரோலை ஊத்திருக்காங்க. பெட்ரோலை ஊத்தி தீ வைக்கிறாங்க. இதுல என்னன்னா பஸ்ஸுக்குள்ள பேசஞ்சரும் இருந்திருக்காங்க. பஸ் மூவ் ஆயிட்டு இருந்திருக்கு. அந்த நேரத்துல பஸ்ஸுக்குள்ள இருந்து கண்டக்டர் கீழே இறங்கி தீ வச்சதோட கீழே இறங்கி விழுந்து ஓடி இருக்கிறாரு. 3 இளைஞர்களும் தப்பியோட முயற்சிக்க அப்பாதுரை மற்றும் பெருமாள் என்ற இருவரை மட்டும் பொதுமக்கள் பிடித்து அடித்து போலீசிடம் ஒப்படைக்கின்றனர். பஸ்ல ஓடிட்டு இருக்கோம். 500 ரூபாய் சம்பளம் தான் ஓடிட்டு இருக்கோம். பொதுமக்கள் எங்களை நம்பி வராங்க, நாங்க பொதுமக்கள் நம்பி வரோம். இப்படி இந்த பஸ் இல்லாத ஒரு சில இடங்களுக்கு கூட நாங்க இந்த மாதிரி பிரைவேட் பஸ்ல ஓடுற நாங்க போய்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்படி பொதுமக்களே வந்து இப்ப உண்மையான முறையில எங்களை வந்து கண்டிச்சாங்கன்னா நாங்க யார்கிட்ட போய் போறது? போலீஸுங்கிற ஒரு இது இருக்கு. ஆனா பட் நாங்க போலீஸ்ல போகும்போது அது 2வது பட்சம். ஆனா பொதுமக்கள் தான் எங்களுக்கு முதல்ல ஆக வரணும். பொதுமக்களே ஒரு நடத்துனரை வந்து பெட்ரோல் ஊதி எரிச்சிருக்காங்கிறது மிக 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 ரொம்ப கண்டிக்கக்கூடிய ஒரு செயலா இருக்கு. பிடிபட்ட இருவர் கொடுத்த தகவலை வைத்து 3வது நபரான வேல்ராஜை கைது செய்கிறது போலீஸ். பிரச்சனை பண்ணதுனால இறக்கி விட்டுருக்காங்க. மேலும் பிரச்சனை வரக்கூடாதுங்கிறது ஒரு பிரச்சனையை தவிர்க்கணும்னு நினைச்சிருக்காங்க. ஆனா அதையே கூட எங்களுக்கு ஒரு அவமானமா நினைச்சுக்கிட்டு அந்த அடுத்த தலைமுறை 20 வயசுல அடுத்த தலைமுறையில் உள்ளவங்க அவங்க மெனக்கெட்டு ஒரு பைக் எடுத்து வந்து பஸ் ஸ்டாண்ட்ல வந்து அவ்வளவு பப்ளிக்ல பஸ் ஸ்டாண்ட் வந்து அவ்வளவு பிஸியா இருக்கு. திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட் அவ்வளவு பிஸியா இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல பஸ்ஸுக்குள்ள ஏறி பண்ணிருக்காங்கன்னு சொன்னா அடுத்த தலைமுறையை நினைக்கும் போதே பயமா இருக்கு. இது உண்மையிலேயே ரொம்ப வேதனைப்பட வேண்டிய வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. 20 வயசு 22 வயசுல வந்து இனிமேல் தான் வாழ்க்கையை ஆரம்பிக்க போறாங்க. தற்போது 3 இளைஞர்களும் பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர். போலீஸ் வழக்கை விசாரித்து வருகிறது. வழக்கு நிகழ்ச்சியில் இது சொல்வதெல்லாம் சட்டம் பகுதி. சட்டத்துல அடல்ட்ரி அப்படிங்கிறதுக்கு வந்து முறைபிறந்த புணர்ச்சி மற்றும் கள்ள தொடர்பு அப்படிங்கிற பதம் வந்து தமிழ் விளக்கமாக அளிக்கப்படுகிறது. இந்திய தண்டனை சட்ட பிரிவு 497 ஐபிசி கள்ள தொடர்புனா என்ன அப்படிங்கறத பத்தி சொல்லுது. அந்த சட்டப்பிரிவின் கீழாக திருமணமான ஒரு பெண் அந்த பெண்ணுடைய விருப்பத்தோடு வேறு ஒரு நபர், கணவர் அல்லாத வேறு ஒரு நபர்
அவர் அந்த பெண்ணோட விருப்பத்தினோடு உறவு வச்சுக்கிறாரு, அவங்களோட ஒரு உறவு முறை இருக்குது, செக்ஸ் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது குற்றமாக பார்க்கப்படுகிறது. அப்படி அந்த குற்றச்செயலுக்கு அந்த எந்த ஆண் காரணமாக இருக்கிறாரோ அவருக்கு 5 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனையும் அபராதமும் இல்ல இரண்டும் சேர்த்து விதிக்கப்படுகிறது. ஆனாலும் கூட ஒரு மிக முக்கியமான விஷயம், அந்த சம்பந்தப்பட்ட பெண்ணுக்கு அவர்தான் அந்த குற்றத்துக்கு உடந்தையா இருக்கிறாரு அப்படிங்கிற காரணத்துக்காக தண்டனை கொடுக்கப்படுவது கிடையாது. இதுல எந்த நபர் பாதிக்கப்பட்டாரோ அந்த நபர் தான் புகாராக ஒரு கள்ள தொடர்பு அடல்டரி இருக்கிறது அப்படிங்கறத புகாராக கொடுக்க முடியும். சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு புகார் கொடுக்கப்பட்டாலும் அது மிக கவனமாக கையாளப்படுகிறது. ஏன்னா ஒரு யாரோ ஒரு நபர் தன்னுடைய மனைவியோடு வாழ விருப்பம் இல்லாமல் அவர் சட்டத்துக்கு முன்னாடி தனக்கு டிவோர்ஸ் கிடைக்கணும் இல்ல பிரிஞ்சு வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செயல்படுத்துவதற்காகவும் தன்னுடைய பொறுப்பு கணவன்ற ஒரு பொறுப்புல இருந்து அவர் மாறி நடக்கணுங்கிறதுக்காக ஒரு பொய்யான புகார் கொடுத்துடக்கூடாதுங்கிறதுல சட்டம் மிக வெளிப்பாக தான் செயல்படுகிறது. அப்படிப்பட்ட புகார்ல அந்த பெண் குற்றம் புரிஞ்சிருக்கிறாரு, அந்த கள்ள தொடர்பு அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு சாட்சிய சான்றுகள் மிக அவசியமாக கருதப்படுகிறது. அதற்கு போட்டோகிராஃப்ஸ், அவங்க போயிருந்த இடம், தங்கியிருந்த அறை, ஓட்டல் அறை அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே ஆதாரபூர்வமாக இருக்க வேண்டும். இதற்கு நேரடியாக ஒரு எவிடன்ஸ் கொடுத்துட முடியாது அப்படின்னா கூட சந்தர்ப்ப சூழ்நிலை சாட்சியங்களை அடிப்படையாக கொண்டு என்னுடைய மனைவி இப்படிப்பட்ட செயலை புரிஞ்சிருக்கிறாரு, அதற்கான ஆதாரம் இதுதான், இந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க, இங்க அவங்க தங்கி இருக்கிறாங்க, இதுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது, இதற்கான பில் அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க, அப்படிப்பட்ட அடிப்படை விஷயங்கள் எல்லாமே கவனமாக இந்த மாதிரியான வழக்குகள்ல எடுத்துக்கொள்ளப்படுகிறது. தற்போதைய சூழல்ல இந்தியன் பீனல் கோட் அதுல இந்த அடல்டரியை பத்தி குறிப்பிடுவதுங்கிறது ஒரு தனிப்பட்ட விஷயமாக இருந்து வந்தாலும் மிக அதிகமாக இந்த கள்ள தொடர்பு பயன்படுத்தப்படுவது கணவன் மனைவிக்கு இடையேயான விவாகரத்து மனுக்கள் அதிகமாக தாக்கல் செய்யப்படுகிறது. கணவன் மனைவி மீதும் மனைவி கணவன் மீதும் வேற ஒரு பொண்ணோடையோ இல்ல ஒரு ஆணோடையோ அவர் தொடர்பு வச்சிருக்கிறாரு, இதன் காரணமாக சட்டபூர்வமாக எனக்கு செய்ய வேண்டிய கடமையில என் கணவனோ என் மனைவியோ எனக்கு செய்வதில்லை அப்படிங்கிற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காரணமாக குறிப்பிட்டு அதன் காரணமாக மென்டல் குரியாலிட்டி, அது மன ரீதியான கொடுமைகளுக்கு நான் உள்ளாக்கப்படுறேன் அப்படிங்கிற காரணத்தை தாக்கல் செஞ்சு விவாகரத்து மனுக்கள் தாக்கல் செய்யப்படுகிறது. இப்ப இருக்கிற சூழல்ல நிறைய மனுக்கள்ல கணவனோ மனைவியோ யார் யாரோட தன்னோட துணை தொடர்பு வச்சிருக்கிறார் நினைக்கிறாங்களோ அவங்களையும் ஒரு தரப்பினரா சேர்த்து அவங்க விவாகரத்து மனுல பார்ட்டியா சேர்த்து கேஸ் தாக்கல் செய்யறாங்க. நீதிமன்றம் தக்க ஆதாரங்கள் இருக்கும் பொழுது அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கும் சமன் அனுப்பிச்சு அதுல உண்மையிலேயே அதற்கான காரணம் இருக்கிறது, அந்த கணவனுக்கும் வேற ஒரு பெண்ணுக்கும் இல்ல மனைவிக்கும் வேற ஒரு ஆணுக்கும் தொடர்பு இருக்கிறது, அதற்கு விளக்க முடியாத ஒரு பதில் அதுல இருக்கிறது, அவங்களால விளக்கம் சொல்ல முடியவில்லை, ஏன் ரொம்ப நேரம் கால்ல பேசுறாங்க, போன் கால்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அது தவிர பிற விஷயங்கள் எல்லாம் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டு அந்த அடல்டரி அப்படிங்கிறது விவாகரத்து வழக்குகள்ல மிக முக்கிய காரணியாக தீர்மானிக்கப்படுகிறது. விவாகரத்து வழக்குகளில் முறை பிறழ்ந்த புணர்ச்சி மற்றும் கள்ள தொடர்பு அப்படிங்கிற இந்த ஒரு செயல் இந்திய தண்டனை சட்டப்படி அதாவது கிரிமினல் குற்றமாகவும் பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் குடும்ப நல நீதிமன்றங்கள்ல விவாகரத்து மனுக்களையும் மிகப்பெரிய காரணியாக அது கவனிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழல்ல நீதிமன்றங்கள் அது கிரிமினல் கோர்ட்டாக இருந்தாலும் சரி, ஃபேமிலி கோர்ட்டா இருந்தாலும் சரி, அவங்க மிக கவனமாக இப்படிப்பட்ட வழக்குகளை கையாளுறாங்க. எல்லா மதங்களுமே இந்த அடல்டரி அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்தவரையும் எதிரான நிலைப்பாட்டை எடுத்து அது தவறான ஒரு குற்ற செயலாகத்தான் கருதுகிறது, போதிக்கிறது. அப்படிப்பட்ட சூழல்ல சட்டமும் அடல்டரி அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்தவரையும் மிக கடுமையாக கையாளுகிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.